من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي فيها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير والموت راحة لنا من كل شر. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் தபீர் பாடத்தில் இருக்கின்றோம். இன்று அத்தர்சு சாதிஸ், ஆறாவது பாடத்துக்கு வந்திருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் 5 பாடங்களை முடித்திருக்கின்றோம். இன்றைய இந்த பாடத்திலே ஆரம்பமாக ஒரு ஹிவார், அல் முஸ்தஷ்ஃபா. முஸ்தஷ்ஃபா என்பார் உங்களுக்கு தெரியும், ஹாஸ்பிட்டல். அங்கே நடக்கக்கூடிய ஒரு ஹிவாரை நாங்கள் முதலாவதாக பார்ப்போம். இந்த ஹிவாரை யார் வாசிக்க வருகிறீர்கள்? உஸ்மானு ஃபி குர்ஃபத்தி தபீப். உஸ்மான் தபீபுடைய வைத்தியரின் அறையிலே இருக்கிறார். طيب من يقرأ هذا الحوار؟ அப்ப இந்த ஹிவார் தபீபுக்கும் உஸ்மானுக்கும் இடையில நடக்குது. தபீப் கேட்கிறார், பிம தஷ்உர், பிம தஷ்உர். உஸ்மான், அஷ்உரு பிசுதாஅ, அஷ்உரு பிசுதாஅ. متى شعرت بهذا الصداع؟ متى شعرت بهذا الصداع؟ عثمان: أمس فقط، أمس فقط. طبيب: هل تناولت دواء؟ هل تناولت دواء؟ عثمان: نعم، تناولت قرصا من المسكن، تناولت قرصا من المسكن ولم يذهب الصداع، ولم يذهب الصداع. الطبيب: هل شعرت بهذا الصداع من قبل؟ هل شعرت بهذا الصداع من قبل؟ لا، هذه أول مرة. لا، هذه أول مرة. أرقد على هذا السرير للفحص. على இது على حرف جر. இங்கெல்லாம் அலாவுக்கு பிறகு அலாவுல கடைசியில் ஒரு அலிஃப் இருக்குது தானே? அந்த அலிஃப் யாவுடைய சூரத்தில் தான் எழுதப்படணும். இங்கே அச்சுப்பிழை அலிஃபுடைய சூரத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ உர்குத், உர்குத் على هذا السرير للفحص. بعد الفحص، بعد الفحص بك زكام وحمى خفيفة، بك زكام وحمى خفيفة، اذهب إلى الصيدلية وخذ هذا الدواء، اذهب إلى الصيدلية وخذ هذا الدواء. شكرا لك يا دكتور، شكرا لك يا دكتور. لا شكر على واجب، لا شكر على واجب. ارجع بعد أسبوع، ارجع بعد أسبوع. لا شكر على, இங்கேயும் على யாவுடைய சூரத்தில் எழுதப்படக்கூடிய அலிஃப் தான் எழுதப்படணும், அச்சுப்பிழை. على واجبين. அப்ப لا شكر على واجب، ارجع بعد أسبوع إن شاء الله، إن شاء الله. முதல்ல இதனுடைய அர்த்தத்தை நாங்க பார்ப்போம். முஸ்தஷ்ஃபா உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே, ஹாஸ்பிட்டல். உஸ்மானு ஃபி குர்ஃபத்தி தபீப். குர்ஃபத்து தபீப், குர்ஃபத்து தபீப் என்ன அர்த்தம்? வைத்தியருடைய அறை.
டாக்டருடைய ரூம். طيب بما تشعر؟ بما تشعر. شعر يشعر அப்படி என்றால் உணர்ந்தான் தானே. தஷ்உரு நீ உணர்கிறாய். பிம தஷ்உர் நீ எதை உணர்கிறாய்? பிமா என்று தான் இருக்கு. மாங்கிறத அலிஃப நீக்கிட்டு சுருக்கமாக கேள்வி கேட்கும் பொழுது நாங்கள் எப்படி கேட்போம்? பிம தஷ்உர், பிம தஷ்உர், எதை உணர்கிறாய், எதை கொண்டு உணர்கிறாய் என்று நாங்கள் தமிழில் அப்படி மொழிபெயர்க்கல. தமிழில் நான் கேட்கறதா இருந்தால் நீ என்ன உணர்கிறாய், உனக்கு என்ன பிரச்சனை? நோயாளி டாக்டர்கிட்ட வந்திருக்கிறார். டாக்டர் கேட்கிறார் பிம தஷ்உர், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறது அரபியில் எப்படி கேட்பார்கள்? பிம தஷ்உர், நீ என்ன உணர்கிறாய்? அஷ்உரு பிசுதா, அஷ்உரு பிசுதா. அஷ்உரு என்றால் நான் உணர்கிறேன். ஷஅர யஷ்உரு என்றால் ஒரு விஷயத்தை உணர்றது. அஷ்உரு பிசுதா, சுதா என்றால் தலைவலி. சுதா என்கிறது தலைவலி. எனவே நாங்கள் ஒரு நோயை உணர்றோம் என்று சொல்லும் பொழுது இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தலாம். அஷ்உரு பிசுதா, அஷ்உரு பில் ஹும்மா, அஷ்உரு பில் மக்ஸ், இதே மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தலாம். அஷ்உரு பிசுதா, சுதாஉன் என்றதுக்கு முன்னால பாவ இணைச்சிருக்கிறோம். ஷஅர பிஹி என்று வரும். ஷஅருக்கு பிறகு அஷ்உருங்கிறதுக்கு பிறகு பா ஹர்ஃப் ஜர் பா வரும். சில சொற்கள் எங்களுக்கு தெரியும், அது தாண்டறதுக்கு ஒரு இடைச்சொல் ஹுரூஃபுல் ஜர்ல ஒன்று ஏதாவது ஒன்று வரும். அப்ப ஷஅர வந்தால் அஷ்உரு என்று வரும் பொழுது அதுக்கு வார அடுத்து நாங்கள் எதை உணர்றோம்னு சொல்ல வாரோமோ அந்த சொல்லோட அந்த பெயர் சொல்லுக்கு நாங்கள் பாவை பயன்படுத்துவோம். அஷ்உரு பிசுதா. متى شعرت بهذا الصداع؟ متى شعرت بهذا الصداع؟ இப்ப மாதியான ஃபியல் பாருங்க. முதலாவது முதாரியான ஃபியல் தஷ்உரு, முகாத்தப் அன்த, அன்த தஷ்உரு. பிறகு அஷ்உரு, அன அஷ்உரு, முத்தகல்லிம். அது ரெண்டுமே முதாரி. متى شعرت இது ஃபிஅலுன் மாதி, ஃபிஅலுன் மாதி. நீ எப்போது இதை உணர்ந்தாய்? பிஹாத சுதா, இந்த சுதா, இந்த தலைவலியை நீ எப்போது உணர்ந்தாய்? சுதா என்பது தலைவலி. என்ன? அம்சி ஃபகத், அம்ஸ், அம்ஸ் என்றால் நேற்று. அம்சி ஃபகத் நேற்று மாத்திரம், ஃபகத் மாத்திரம். ஹல் தனாவல்த தவா, ஹல் தனாவல்த தவா, தவா மருந்து. ஹல் தனாவல்த என்றால் நீ என்ன எடுத்துக்கொண்டாயா, உட்கொண்டாயா என்றுதான் தனாவல. தனாவல, தனாவல் து தாமன்னு சொல்லலாம். நான் உணவு சாப்பிட்டேன். அத்தனாவலுல், அத்தனாவலுல் கதா, நான் பகல் உணவை உட்கொண்டு கொண்டிருக்கிறேன். அத்தனாவலுல் ஆஷா, தனாவல் து. அப்ப தனாவல, தனாவல்த மாதியான ஃபியல், தனாவல்த. ஹல் தனாவல்த தவா, ஏதாவது மருந்து எடுத்தாயா, உட்கொண்டாயா? தவான் ஏதாவது மருந்து. நஅம் تناولت قرصا من المسكن. قرص، قرص என்றால் என்ன யாருக்கு தெரியும்? டேப்லெட் உஸ்தாஸ், பில்லை. நாம் மாத்திரை, டேப்லெட். تناولت قرصا, நான் ஒரு குர்ஸ் டேப்லெட் எடுத்தேன். மினல் முசக்கின், முசக்கின் என்னன்னு தெரியுமா? காய்ச்சலுக்கு உள்ளது. முசக்கின், பெயின் கில்லர். முசக்கின்ங்கிறது பெயின் கில்லர், அதாவது வலி நிவாரணி மாத்திரைக்கு தான் முசக்கின்னு சொல்றோம். தனாவல்து குர்சன் மினல் முசக்கின், முசக்கின்ல இருந்து ஒரு டேப்லெட், அதாவது ஒரு முசக்கின் டேப்லெட் எடுத்தேன், ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் மாத்திரை உட்கொண்டேன். வலம் யத்ஹப், வலம் யத்ஹப் இஸ்ஸுதா, தலைவலி போகவில்லை. ذهب என்றா போனதானே, யத்ஹபு போவான், போகும். வலம் யத்ஹப், இப்போ இது மாதியான அர்த்தத்தை தரும். லம் முதாரியான ஃபியலுக்கு முன்னால வந்தால் மாதியான அர்த்தத்தை தரும். அதே மாதிரி நஃபியுடைய அர்த்தமும் வரும், இல்லை என்ற அர்த்தம் வரும். போகவில்லை. வலம் யத்ஹப் இஸ்ஸுதா, மா தஹப சுதா என்ற மாதிரி. வலம் யத்ஹப் இஸ்ஸுதா. هل شعرت بهذا الصداع من قبل؟ هل شعرت
بهذا الصداع من قبل هل شعرتني உணர்ந்திருக்கிறாயா இந்த தலைவலியை இதற்கு முன்னால் من قبل என்றால் இதற்கு முன்னால் هل شعرت بهذا الصداع من قبل لا هذه أول مرة لا هذه أول مرة இது முதல் தடவை அவ்வளு மர்ரா. எனவே நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பாரு சொல்லும் பொழுது இந்த மாதிரி தான் சொல்லணும். அவ்வளு மர்ரா முதல் விடுத்தம், முதல் தடவையாக. லா இல்லை, ஹாதிஹி அவ்வளு மர்ரா இது முதல் தடவை. தபீப் உர்குத், உர்குத் என்றா நீங்க உறங்குங்க, இந்த இடத்துல நீங்க சாய்ங்க. நோயாளிகிட்ட தபீப் என்ன சொல்றார்? உர்குத். ரகதண்டா தூங்கினான் தானே, தூங்கினான், சாய்ந்தான், சாய்ங்கள். இங்க அலா ஹாத சரீர், நான் சொன்ன இந்த அலாவுல லாம், லாமுக்கு பிறகு அலிஃப் இருக்கு. அந்த அலிஃப் வந்து யாவுடைய சூரத்தில் எழுதப்படக்கூடிய அலிஃப். அலா இங்க தவறுதல் ஆட்சி பிள்ளையால அலிஃபுடைய சூரத்தில் எழுதப்பட்டிக்கு. ரைட். உர்குத் அலா ஹாத சரீர், இந்த சரீர்ல, இந்த பெட்ல, கட்டில்ல நீங்கள் சாயுங்கள். எதற்கு? லில் ஃபஹ்ஸ், பரிசோதிப்பதற்காக. ஃபஹ்ஸ் என்றா பரிசோதனை. லில் ஃபஹ்ஸி பரிசோதனைக்காக. பஅதல் ஃபஹ்ஸ் பரிசோதனைக்கு பிறகு வைத்தியர் என்ன சொல்றார்? பிக ஜுகாமுன், பிக ஜுகாமுன். ஜுகாம், ஜுகாம் என்றால் கோல்ட், சளி. பிக என்றா உங்களுக்கு சளி பிடித்திருக்கிறது. பிக உங்களிலே, நாங்க தமிழ்ல பிக்க உங்களை கொண்டு அல்லது உங்களிலே என்ற அர்த்தம் தான் இது. அதாவது உங்களிடத்துல சளி இருக்குது என்றத அரபியில் எப்படி சொல்லுவாங்கடா? பிக ஜுகாம், பிக ஜுகாம். வஹும்மா, ஹும்மா என்றால் காய்ச்சல், காய்ச்சல், ஃபீவர். طيب خفيفة, خفيفة லேசான காய்ச்சலும் சளியும் உங்களுக்கு இருக்கிறது. இதுஹப், இதுஹப் இல ஸைதலிய்யா, இதுஹப் இல ஸைதலிய்யதி, நீங்க எங்க போங்க? சைதலியாவுக்கு போங்க, ஃபார்மசிக்கு போங்க. வஹுத் ஹாத தவா, இந்த மருந்தை எடுங்க. ஹுத் என்றது எடு தானே, ஹுத். ஹுத் ஹாத தவா, இந்த மருந்தை எடுங்கள். طيب ஷுக்ரன் லக யா துக்தூர், ஷுக்ரன் உங்களுக்கு நன்றி டாக்டரே. துக்தூர் என்றது அரபில் நாங்கள் தபீபுக்கு சொல்லுவோம் தானே, அவர் டாக்டர். அப்போ இங்கிலீஷ் சொல்லிட்டான் துக்தூர்ன்றது, அது அரபியிலையும் அதே மாதிரி பயன்படுத்துவாங்க துக்தூர். அதே மாதிரி கலாநிதிக்கும் அரபியில் துக்தூர் என்று சொல்லுவாங்க. அப்போ மருத்துவருக்கும் துக்தூர் என்று சொல்லுவாங்க. ஷுக்ரன் லக யா துக்தூர். லா ஷுக்ர அலா வாஜிப், லா ஷுக்ர அலா வாஜிப். வாஜிப் என்றாலும் உங்களுக்கு தெரியும், கடமை. கடமைக்கு இங்கே அலா யாவுடைய சூரத்துல அலிஃப் எழுதப்படணும். கடமைக்கு நன்றி தேவையில்லை என்று எப்படி நான் சொல்றேன்? நான் என் கடமையை செய்கிறேன், இதுக்கு நீங்க நன்றி சொல்ல தேவையில்லை என்று வைத்தியர் சொல்றார். அதை எப்படி அரபியில சொல்றது? லா ஷுக்ரா அலா வாஜிப், லா ஷுக்ரா அலா வாஜிப். இர்ஜி பஅத உஸ்பூ, இர்ஜி, இர்ஜி ரஜஅ யர்ஜிஉ என்றால் என்ன? இர்ஜி அது அம்ரு தான். இர்ஜி திரும்பி வாங்க, நீங்கள் நீர் திரும்பி வா. பஅத உஸ்பூ ஒரு வாரத்துக்கு பிறகு, ஒரு வாரத்துக்கு பிறகு திரும்பி வா. உஸ்மான் இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். இதுல உங்களுக்கு தெரியாத சொற்கள், விளங்காத வாக்கிய அமைப்புகள் இருக்கான்னு பாருங்க. நாங்கள் தாபீர் எதுன்னு படிக்கிறோம் என்றால் அதே மாதிரியான வாக்கியங்களை நாங்கள் பேசுறதுக்கு முற்படணும். அதனால தான் தாபீர் படிக்கிறோம் தானே. எங்களோட வாழ்க்கையில அரபு மொழியில நாங்கள் பேசுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் தாபீர் பாடத்தில் எங்களுக்கு தந்திருப்பாங்க. அதனால நாங்கள் அதை பயன்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கணும். ரைட். நாங்களும் அதே மாதிரியான அதை எங்களுக்கு பழக்கப்படுத்தும் பொழுது நாங்கள் அதே மாதிரியான இன்னும் பல வார்த்தைகளை எங்களால் பேச முடியும். நாங்கள் கொஞ்சம் சொற்களை வச்சுக்கொண்டு சொல் பஞ்சத்துக்கு அதையே எல்லாத்துக்குமே என்ன செய்யறது பயன்படுத்தாமல் நிறைய சொற்களை நாங்கள் என்ன செய்யணும், பாடமாக்க தேவையில்லை. இந்த மாதிரியான வசனங்களை நாங்கள் படிக்கும் பொழுது திரும்ப திரும்ப பலமுறை பல இடங்கள் அந்த சொற்கள், அந்த வாக்கிய அமைப்புகள் நாங்கள் பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது அது தானாகவே எங்களுக்குள்ள என்ன செஞ்சிடும், அந்த வசனங்கள் உருவாகிடும். நாங்க வாக்கியம் சொல்லும் பொழுதும் அதே மாதிரியான வாக்கியங்கள் தான் என்ன செய்யும், வெளிப்படும். ரைட். இப்போ இதுல உங்களுக்கு புரியாத விஷயங்கள் ஏதாவது இருக்குதா? ரைட். அப்ப நாங்க இப்ப
ரெண்டு பேரை வச்சு ஒருத்தர் தபீபாகவும் ஒருத்தர் உஸ்மானாகவும் இருந்து வாசிப்போம். ரைட்? யார் வாரீங்க? ஆண்களை யார் வாரீங்க? இர்ஃபான். இர்ஃபான். அடுத்தது யார் வாரு? எல்லாரும் ரஸ்மியா. بما تشعر؟ أشعر بصداع. متى شعرت بهذا الصداع؟ أمس فقط. هل تناولت دواء؟ نعم دواء. تناولت. نعم دواء. نعم تناولت قرصا من المسكن ولم يذهب الصداع. هل شعرت بهذا الصداع من قبل؟ شعرت شعرت نعم. لا، هذه أول مرة. أول مرة. مرة. أول مرة. نعم. عرفان ارقد. طيب வேறொருத்தர் அவரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டுமா இருக்குது. اركض على هذا سريرة الفحص. نعم. ارقد على هذا السرير للفحص. للفحص. بعد الفحص. بك دكام وحمى خفيفة. طبيبே தான் அதையும் சொல்றாரு. طبيبே தான் என்ன சொல்றாருண்டா ارقد على هذا السرير للفحص بعد الفحص. طبيب بعد الفحص நடைப்புக்குறில போட்டிருக்கிறாங்க. அது அவர் சொல்றது இல்ல. அது அந்த பரிசோதனை செய்ததுக்கு பிறகு தபீப் என்ன சொல்றார் திரும்பவும்? ஃபாஸ்ட் பிரதர் சொல்லுங்க. بك زكام وحمى خفيفة اذهب إلى الصيدلة وخذ هذا الدواء. اذهب إلى الصيدلية وخذ هذا الدواء. شكرا لك يا دكتور. لا شكرا على واجب. ارجع بعد الأسبوع إن شاء الله. طيب بارك الله فيكم. பெண்கள்ல ரெண்டு பேர் வாசிங்க. யார் வாரீங்க? فيروز sister. نعم فيروز. அடுத்தது جرينا. تفضل. بما تشعر؟ أشعر بصداع. متى شعرت بالصداع؟ أمس فقط. هل تناولت دواء؟ نعم تناولت قرصا من المسكن ولم يذهب الصداع. من المسكن ولم يذهب الصداع. هل شعرت بهذا الصداع من قبل؟ لا، هذه أول مرة. ارقد على هذا السرير للفحص بعد الفحص. بك زكام وحمى خفيفة اذهب إلى الصيدلية وخذ هذا الدواء. شكرا لك يا دكتور. لا شكر على واجب. ارجع بعد أسبوع إن شاء الله. طيب أحسنتما بارك الله فيكما. அப்போ நாங்கள் போதும் வாசித்தது. இதில் சில பிள்ளைகள் அவதானிச்சதுல ஒன்று ஹல் தனாவல்த தவா தவா அன் தானே, அது ஒரு ஹல் தனாவல்த தவா அன் என்று இருக்குது. எங்களுக்கு தெரியும் ஃபத்ஹத்தைன் இருந்தால் நாங்கள் குரான்லையும் தான் அதை நிறுத்தும் பொழுது எப்படி நிறுத்துவோம்? தவா என்று நிறுத்துவோம் தானே, தவா ரைட். ஹல் தனாவல்த தவா ரைட். அதே மாதிரி ரைட். அடுத்ததெல்லாம் சின்ன சின்ன பிழைகள் தான். பிழை வர்றதுங்கிறது சகஜம். நீங்கள் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இவ்வளோ வாசிக்கிறதும் பெரிய விஷயம்.
ரைட். இப்போ நாங்கள் அடுத்த தத்ரீபாத்துக்கு போகலாம். தத்ரீப் உல் அவ்வல், முதலாவது தத்ரீப். கேளுங்க. உஸ்தாத் ஒரு டவுட். உஸ்மான்ல வந்து அஷ்உரு பிஸ்ஸுதாஇ அதுல சத்த வராத உஸ்தாத். ஸ்வாத் இல்ல, அஷ்உரு பிசுதாஇன் பிசுதாஇன். ஏன் சாதுக்கு சத்த வரணும்? ரெண்டாவதா மதா ஷஅர்த பிஸ்ஸுதாஇயா? அங்கெல்லாம் சத்த போட்டிருக்காங்க உஸ்தாத். செகண்ட்ல மட்டும் சத்த போடல. அதான் போடல. அதுக்கு யாரு காரணம் சொல்லலாம்? யார் சொல்ல வரீங்க? சொல்லுங்க. நீங்க கிதாபா பாடத்தை கேட்டிருந்தாலே அதுக்கு பதில் சொல்லலாம். சொல்லுங்க. அதாவது இங்க சத்தா வந்ததுக்கு காரணம் இது வந்து ஷம்சியா, ஹுரூஃப் ஷம்சியாவுக்கு முன்னால அலிஃப்லாம் வரும் பொழுது அந்த முதலாவது எழுத்து வந்து நம்ம என்ன செய்வோம்? அல்ல லாம மொழியாம முதலாவது அந்த ஹர்ஃபை ஷத்து செய்வோம். சுதாண்டு நோமலா இருக்கும். அல் சேர்ந்ததுனால அஸ்ஸுதா என்று மாறுது தானே. ஷம்ஸ் என்று இருக்கும். அல் சேர்ந்ததுனால அஷம்ஸ். அல் ஷம்ஸ் சொல்றது இல்லை. அந்த லாம விட்டு போட்டு லாமுக்கு பதிலாக முதல் எழுத்தை டபுள் ஆக்குவோம் தானே. அப்ப அஸ்ஸுதா. அதனாலதான் ரெண்டாவதுல வந்து ஸ்ரத்தா இருக்குது. அது வந்து காரணம். நீங்க ஷம்சியா கமரியாவில் ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க, மறந்துட்டீங்க. ரைட். வேற ஏதாவது? உஸ்தாத் ரம்லான் ஃபாத்திமா, இந்த பிஹாத சுதாய் அந்த ஹல் சார்து அதுல வந்து ஹாதான் போட்டிருக்கு. அடுத்து வந்து லா ஹாதிகி அவ்வளவு மர்றத்தின்னு போட்டிருக்குல்ல உஸ்தாத். ஹாதா ஹாதிகின்னு போட்டிருக்கு. அதான் அது நல்ல கேள்வி. அதாவது ஹல் ஷஅர்த பிஹாத சுதா, இங்க சுதா பத்தி சொல்லும் பொழுது ஹாத சுதா, இந்த சுதா என்று சொல்றான். இந்த சுதா, இந்த தலைவலி இதுக்கு முன்னால நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? அவர் என்ன சொல்றாரு? லா, இல்லை. ஹாதிஹி அவ்வளு மர்ரா, இது முதல் விடுத்தம். அதாவது இங்க விடுத்தத்தை பத்தி சொல்றோம். மர்ராங்கிறது வந்து முன்னஸ் தானே, அதனால ஹாதிஹிங்கிறத பயன்படுத்திருக்கு. அந்த விடுத்தம்ங்கிறது இதுதான் முதல் விடுத்தம். சுதா பத்தி இங்க சொல்லல. இந்த முதல் விடுத்தத்துல நான் தலைவலியை உணர்கிறேன் என்று அவர் சொல்றாரு. அப்ப இந்த விடுத்தத்தை இங்க ஹாதிஹி என்ற எதை பார்த்து சொல்லிக்கின்றால் மர்ரா பார்த்து. ஹாதி மர்ராங்கிற முன்னஸ்ங்கிறதுனால ஹாதிஹி என்கிற பயன்படுத்திருக்கிறது. ரைட். வேற வேற யாராவது கேளுங்க. வலம் எதுஹப் சுதாஉ அப்படின்னு அல்ல சுக்குன் எடுத்திருக்காங்களா உஸ்தாத்? அங்க நம்ம கஸ்ரா தானே போடணும்? இல்ல, லம் வந்தால் முதாரியான ஃபியல்ல லம் வரும் பொழுது முதாரியான ஃபியலுக்கு நாங்க ஜெசும் செய்வோம். ஜெசும் அடையாளமாக இங்க சுக்கூன் வந்திருக்குது தானே, சுக்கூன். ஆனா நாங்க சேர்த்து வாசிக்கும் பொழுது இன்னும் 2 இல்திகாவு சாக்கினேன், 2 சுக்கூன்கள் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும் பொழுது நாங்க ஏற்கனவே பலமுறை படிச்ச ஒரு விஷயம்தான். 2 சுக்கூன்கள் கிட்ட வரும் பொழுது என்ற சுதாவிலையும் முதலாவது என்ன இருக்குதுண்டா சாதுக்கு சுக்கூன் இருக்குது. இங்க பாவுலையும் சுக்கூன் இருக்கு. அப்ப ரெண்டுமே சுக்கூன். 2 சுக்கூனும் அரபு மொழியில வாசிக்க முடியாது. அதனால முதலாவது இருக்கக்கூடிய சுக்கூனுக்கு நாங்க என்ன செய்வோம்டா கஸ்ரா செய்வோம். அப்ப வலம் யத்ஹபி சுதாஉ என்று வாசிக்கும் பொழுது வாசிப்போம். வேற யாராவது? ரைட். இந்த பாடத்துல நீங்க முக்கியமா புரியணும் என்னன்னா எப்படி வாக்கியங்களை சொல்றது. இதுதான் தாபீர். இது தானே. ஒருத்தர்கிட்ட நீங்க ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது எப்படி கேட்குற. அப்ப இந்த வசனங்களை நீங்க திருப்பி சொல்றதன் மூலமாகத்தான் இந்த வாக்கியங்கள் உங்களுக்கு பரிச்சயமாகும். சரியா? இப்ப நாங்க பயிற்சிக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். தத்ரீபுல் அவ்வல். இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கண்டா இந்த ஜும்லாக்களை பூரணப்படுத்த சொல்லிக்கிறான். பொருத்தமான வார்த்தைகளை அந்த இடத்துல போடணும் நீங்க. ரைட். ரைட். முதலாவது யாரு சொல்ல வரீங்க? فيروسي تفضلي. ذهبت إلى الطبيب وجلست على المقعد. نعم. إلى الطبيب ورجعت. طبيب சொல்லலாம், பிரச்சனை இல்லை. المستشفى சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ذهبت إلى الطبيب وجلست, அங்க ஒரு ஜாய் மேலதிகமா தவறுதல் அடிபட்டிருக்குது. وجلست على المقعد. على المقعد. مقعد என்ன? இந்த கிளினிக்ல உட்கார்ற இடம். இருக்கை, கதிரை. மகாத் உட்காரக்கூடிய இடம் தான். காதண்ட உட்கார்ந்தான். அதுல மகாத் உட்காரும் இடம். கதிரைக்கு இருப்பிடம், எல்லாத்துக்குமே என்ன சொல்லலாம் நாங்க ஷேருக்கெல்லாம் மகாத்ன்னு சொல்லலாம். ரைட்.
வஜலஸ்து குர்சிக்கு மகாதன்னு சொல்லலாம். வஜலஸ்து அலல் மகாத். ரைட். இப்போ நாங்கள் இப்படி தாபீர் படிக்கும் பொழுது புதிய புதிய விஷயங்கள் சொற்களை நாங்கள் படிக்கிறோம். சில பேர் நினைப்பாங்க நாங்கள் இதில் குர்சியில் படிச்சிருக்கிறோம் அதோட நின்று கொள்ளணும். அப்படி இல்லை. நாங்கள் புதிய புதிய விஷயங்கள் அப்போ தான் பயன்பாட்டில் என்னெல்லாம் இருக்கின்றது எங்களுக்கு தெரிய வரும். அதனால் இப்போ நீங்கள் இந்த மக்காதாண்ட ஒரு எழுதி ஒரு முறைக்கு 10 முறை பாடமாக்கணுமென்று இல்லை. அது நீங்கள் பல இடத்துல மக்காதாண்ட சொல் வரும் பொழுது அது உங்களுக்கு நீங்கள் நிறைய வாசிக்கும் பொழுது என்ன செய்யும், அது உங்களுக்கு பழக்கமாக மாறிடும். ரைட். ரெண்டாவது யார் வாரீங்க? خير النساء أستاذ. نعم تفضلي. سأذهب إلى صيدلية شراء الدواء. لشراء الدواء. نعم أحسنتي. سأذهب அங்க அதுஹப் பண்டிக்குது, அதுஹபுன்னு தான் வரும். سأذهب إلى الصيدلية ஃபார்மசிக்கு நான் போவேன். எதுக்கு? லிஷிராஇ. ஷிராண்டா வாங்குறது தானே. லிஷிராஇ தவா மருந்து வாங்குவதற்காக நான் ஃபார்மசிக்கு செல்வேன். طيب الثالث கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னா யாருக்கு சொல்லலும்? فيروسي sometimes. نعم فيروز تفضلي. جس الطبيب المريض ووضع المقياس الحرارة تحت اللسان. சந்தி بارك الله فيك. பாருங்க, ஜஸ்ஸண்டா ஒன்று தொட்டு உணர்றது, நாடி பிடிக்கிறது, எல்லாத்துக்கும் ஜஸ்ஸன்னு சொல்லலாம். தொட்டு பரீட்சிக்கிறதுக்கு ஜஸ்ஸண்டா தொடுகிறது. ஜஸ்ஸ தபீபுல் மரீத. தபீப் வைத்தியர் நோயாளியை தொட்டு பார்த்தார், நல்லது நாடி பிடித்து பார்த்தார், அதுக்கும் சொல்லலாம். வவதஅ இன்னும் வைத்தார். இதை மிக்யாஸ் அல் ஹராரதி. மிக்யாஸ் அல் ஹராரண்டா என்னது? அதாவது சூடு, உடம்புல இருக்கக்கூடிய அந்த சூட்டை அளவிடக்கூடிய கருவி. ஓ, அப்ப மிக்யாஸ்ன்றது அளவிடும் கருவிக்கு தான் மிக்யாஸ். கியாஸ்ன்றா அளவீடு தானே. கியாஸ்ன்றா அளவீடு, மிக்யாஸ்ன்றா அளவிடும் கருவி தானே. அப்ப தேர்மோமீட்டருக்கு, அதாவது மிக்யாசுல் ஹராரா வெப்பமானி. வெப்பமானி சூட்டை அளவிடக்கூடிய அந்த வெப்பமானிக்கு நாங்கள் அரபுல மிக்யாசுல் ஹராரா. அப்போ மிக்யாசுல் ஹராரா வெப்பமானியை வைத்தியர் எங்கே வச்சாருண்டா தஹ்த. அதுக்கு பின்னால கோடு இல்லை, ஆனால் அந்த சிஸ்டர் அவங்க அதை புரிஞ்சு கொண்டு என்ன செய்கிறாங்கண்டா அதுக்கு என்ன பதில் வரும்ன்றதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தஹ்த லிசானிஹி. தஹ்தன்னு மட்டும் தான் நிதிக்கு கீழே, அது வசனம் முடியுதில்லை. அப்போ தஹ்த லிசானிஹி நோயாளியுடைய நாவுக்கு கீழால் அதனை வைத்தார். ரைட். நோயாளியுடைய நாவுக்கு கீழால் அதனை வைத்தார். ரைட். அப்ப இந்த பாடத்துக்கு நீங்க வர முன்னால பார்த்தா மட்டும்தான் இப்படி பதில் சொல்லலும். அப்படித்தானே ஃபைரோஸ் சிஸ்டர்? நீங்க பாத்தீங்க தானே பாடத்துக்கு வர முன்னால? 2 days இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ். அப்படித்தான் இருக்கணும். பாத்தீங்களா? அப்ப நாங்க ஒரு விஷயத்த படிக்கிறேன்டா அதுக்கு நாங்க முழுமையாக எங்களை என்ன செய்யணும், அதுக்காக நாங்க அர்ப்பணிக்கணும். அப்படி இருந்தா தானே எங்களுக்கு அதுல முழுமையான பயனை அடையலும். சரி. அப்படி யாரு முயற்சி செய்யறாங்களோ நிச்சயமாக அவங்க அடைஞ்சுதான் ஆகுவாங்க. மன் ஜத்த வஜத வமன் சார அல தர்பி வசல். யாரு பாதையில போறாங்களோ அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவார்கள். இங்கல வலது இடதுன்னு சொல்லி ரூட் மாறிட்டீங்கன்னா போய் சேர மாட்டீங்க. அப்ப நாங்க நேர அதே ரோட்ல நாங்க போனால் ஒமன் ஜரா ஹசத, யார் பயிர் செய்கிறாரோ விளைவிக்கிறாரோ அவர் என்ன செய்வார்? அறுவடை செய்வார். அதனால நீங்க முயற்சி எடுக்கணும். கட்டாயமாக பாடத்துக்கு வரத்துக்கு முன்னாலேயும் நீங்க தயாராகணும். பரக்கல்லாஹு ஃபீக்கி. அஹ்சன்தி. طيب الرابع நாலாவது ஆமாம் லிசானிஹி அவருடைய நாவுக்கு கீழால். வெப்பமானியை நோயாளியுடைய நாவுக்கு கீழால் வைத்தியர் வைத்தார். ஜஸ்ஸ தபீபுல் மரீத வவதஅ மிக்யாஸ் அல் ஹராரதி தஹ்த லிசானிஹி. இப்போ நான் சொல்லல நீங்க சொற்கள் எல்லாம் பாடமாக்கணும், அப்படி பாடமாக்க தெரியல. ஆனா நீங்க என்ன செய்யணும்டா, வசனங்களை திருப்பி 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 படிக்கணும். அப்படி படிக்கும் பொழுதுதான் அந்த வசனங்கள் உங்களுக்கு மறக்காது, அந்த சொற்களும் உங்களுக்கு மறக்காது, அந்த வசன நடையும் உங்களோட மனதில் பதிவாகும். நீங்க பேசுற நேரத்தில் உங்களுக்கு அது மாதிரியான வசனங்கள் உங்களால் உருவாக்கிடும். ரைட். அடுத்தது யார் வாரீங்க?
ஃபைரோசி சொல்லிட்டோம். சொல்லுங்க சார். فحس الطبيب المريض بالسماعة نعم أحسنتي. فحص الطبيب المريض. فحص என்றது வந்து பரீட்சிக்கிறது. நாங்க ஏற்கனவே வந்தோம் ஃபஹஸ். நோயாளியை வைத்தியர் என்ன செய்கிறார்? என்ன சொன்னீங்க? فحص ماضيا فعل أستاذ பரிசோதனை செய்கிறார். பரிசோதனை செய்தார். நோயாளியை வைத்தியர் பரிசோதனை செய்தார். எதனால்? பிஸ்ஸம்மா. சம்மா என்றால் என்ன? ஸ்டெத்தஸ்கோப். எது? ஸ்டெத்தஸ்கோப் என்ன? ரைட். அதாவது ஒவ்வொரு வைத்தியர் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கருவி அதை வச்சு தான் வைத்தியர்கள் என்ன செய்வாங்க நோயாளியை பரிசோதிப்பாங்க. அதுக்கு நாங்க அரபுல என்ன சொல்லுவோம்டா சம்மா. சம்மாண்டா என்றா காதுல போட்டிருக்குதானே. சம்மாண்ட அரபுல வேற எதுக்கும் சொல்லுவாங்க. அரபு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இயர்போனுக்கும் என்ன சொல்லுவாங்கண்டா சம்மான்னு சொல்லுவாங்க. இயர்போனுக்கும் சம்மான்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கும் வைத்திய இங்க சம்மான்னு நாங்க சொன்னா என்னென்னு விளங்கிக் கொள்ளணும்டா அந்த வைத்தியரிடம் இருக்கக்கூடிய கருவியைத்தான் நாங்க என்ன செய்யறோம் இங்க நாடுறோம். சரி. அப்ப ஃபஹஸ الطبيبுல் மரீத பிஸ்ஸம்மாஅ. ரைட். அடுத்தது 5வது யார் வாரீங்க? تفضلي. أشعر بعلم في عيني وذهبت إلى المستشفى. أحسنتي. شعرت بألم في عيني. شعرت بألم في عيني. என்னுடைய கண்ணிலே அலமை நான் உணர்ந்தேன். அலம் என்றா பெயின், நோவு, வலி. என்னுடைய கண்ணிலே நான் வலியை உணர்ந்தேன். وذهبت போனேன் إلى المستشفى الذي إلى الطبيب. طيب التدريب الثاني. இரண்டாவது பயிற்சிக்கு நான் வருவோம். இரண்டாவது பயிற்சி. ضع الحرف المناسب مما بين القوسين في المكان الخالي. في المكان الخالي. இடைவெளியில பொருத்தமான இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் 3 கலிமாக்கள், அதாவது 3 ஹர்ஃபுகள் தந்திருக்கிறாங்க. ஹர்ஃபு ஜர். அதுல பொருத்தமான ஹர்ஃபை வந்து நீங்க இடைவெளியில வச்சு அந்த வசனத்தை பூரணப்படுத்தணும். ரைட். யார் வாரீங்க முதலாவது? تنسيد أستاذ. نعم تفضلي. ذهبت إلى عيادة الأمراض الباطنية. نعم أحسنت. ذهبت إلى عيادة الأمراض الباطنية. ذهبت إلى عيادة الأمراض الباطنية. அப்ப ذهب வந்தால் அதுக்கு பொருத்தமான ஹர்ஃபு ஜர் வந்து இலா தானே. ذهب என்ற சொல்லுக்கு பொருத்தமான ஹர்ஃபு ஜர் இலா. طيب الأمراض الباطنية அப்படின்னா என்ன? الأمراض الباطنية யாருக்கு சொல்லலும்? ரைட். இயாதாண்டா என்ன? இயாதாண்டா கிளினிக். இயாதாங்கிறது ஹாஸ்பிட்டல்ல போனா ஒரு செக்ஷன் இருக்கும் இல்லையா? அம்ராதுல் பாத்தினியாவுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும், அதுக்குரிய கிளினிக் இருக்கும். அல் அம்ராதுல் பாத்தினியா என்றால் யாருக்கு தெரியும்? அதாவது பாத்தினியாண்டா மனிதண்ட உடல் இருக்கக்கூடிய நோய்கள். உள்ள நோய்கள் என்றால் என்ன? உடலுக்குள்ள உள்ள நோய்களை பார்க்கறது என்றால் உதாரணமா என்ன? சுகர், சுகர், பிரஷர், அதே மாதிரி வேற அந்த ஹோமோன்களோட சம்பந்தப்பட்டது. இதுக்கு தானே அம்ராதுல் பாத்தினியான்ற. இதுல ஸ்பெஷல் டாக்டர் இருப்பாங்க தானே. அப்ப அதுக்கு தனியான ஒரு செக்ஷன் இருக்கும். அப்ப ذهبت إلى عيادة الأمراض الباطنية. ذهبت إلى عيادة الأمراض الباطنية. طيب السؤال الثاني. أستاذ عيادة كلينيك. எப்படி عيادة كلينيك أستاذ. ஆமாம். ஓகே. சிஸ்டர் ஆயிஷா சொல்லுங்க. அடுத்த இரண்டாவது. دخلت في الطبيب. طيب ذهبت دخلت
தானே? சொல்லுங்க. دخلت في الطبيب. இல்ல, யாருக்கு சொல்ல இயலும்? அஹ்மத். அஹ்மத். دخلت إلى الطبيب. நாம் தஹல்து இல தபீபி, நான் வைத்தியரிடத்தில் போனேன். ஃபித்தபீபி என்ற என்ன அர்த்தம் என்றா வைத்தியரிலே. ஃபி என்ற அர்த்தம் ஒன்றுக்குள்ள இருக்கிற என்ற இங்கிலீஷ்ல இன் மாதிரி ஒன்றுக்குள்ள இருக்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அலாங்கிறது ஒன்றுக்கு மேல இருக்கிற என்ற பொதுவான அர்த்தத்தை கொடுக்கும். இலான்றதான் ஒன்றை நோக்கி போற என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அப்ப ஒருத்தர் வைத்தியரிடத்துல நுழையிறா அப்ப அவரை நோக்கி போறது தானே. அப்ப அந்த இடத்துல பொருத்தமான சொல் இலா தானே. தஹல்து இல தபீப். தஹல்து இல தபீப். طيب الثالث, மூன்றாவது. نساء. نعم نساء. شكوت ألمي عن الطبيب. شكوت ألمي. right. இன்னொருத்தர். خير sister. نعم. شكوت ألمي إلى الطبيب. نعم. ஷகா யஷ்கு என்றது அஹ்சன்த். ஷகா யஷ்கு என்றா ஒண்ட முறையிடுறது, எடுத்து சொல்றது. ஷகௌது அலமி, என்னுடைய வலியை நான் எடுத்து சொன்னேன் அல்லது முறையிட்டேன். அலம் என்ற வலி தானே. அலமி, என்னுடைய வலியை. யாரிடத்தில்? இல தபீபி, தபீபிடத்தில் எடுத்து சொன்னேன். அனி தபீபி என்றா தபீபை விட்டும் அல்லது தபீபை பற்றி என்று வரும் பொழுது அன்ன நாங்க பயன்படுத்தும். மின தபீபி என்ற தபீபில் இருந்து அப்படி என்று வரும் பொழுது மின்ன பயன்படுத்தும். ரைட். அப்ப ஒருத்தரிடத்துல நாங்க முறையிடுறத ஷக்கா இலா வரும் பொதுவாக ஒரு. ரைட். ஷகௌது அலமி இல தபீப். நாலாவது. அப்ப நாங்க இதை ஏன் படிக்கிறோம்? இது எங்களுக்கு தேவை. எந்த இடத்துல மின், எந்த இடத்துல இலா, எந்த இடத்துல அலா, எந்த இடத்துல இந்த மாதிரி நீங்க பலமுறை வாசிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு இது பரிச்சயமாகும். ரைட். அடுத்தது யார் வாரீங்க? ரம்லான் ஃபாத்திமா. ரம்லான் ஃபாத்திமா. அடுத்தது ஜரீனா முகமது. فحص الطبيب جملا في السماعة. فحص الطبيب جملا السماعة. அப்படியே சொன்னீங்க. ஜுமலன். ஜுமலன் என்றா என்ன? ஃபைரோஸ் சிஸ்டர். نعم أستاذ. فحص الطبيب جمالا. ஜமாலை மருத்துவர் பரிசோதித்தார். சம்மாவை கொண்டு, ஸ்டெத்தோஸ்கோப்பை கொண்டு. طيب احسنت. அதாவது நல்லம். நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கடா, இதுல ஜுமலன் என்றது பிழையாக எழுதப்பட்டிருக்குது. ஜுமலன் என்றது பிழையாக எழுதப்பட்டிருக்குது. இங்க உத்தருடைய பெயர் ஜமாலன் என்று சொல்றதான் பொருத்தம் அப்படி என்று நீங்க முடிவெடுத்து அந்த இது சொல்றீங்க. அதுதான் இந்த இடத்துக்கு பொருத்தமாக தெரியுது. ஃபஹஸத் தபீபு, தபீப் என்றா இல்லை என்றால் இந்த இடத்துல பொருத்தம் இல்லை. ஜுமலன் என்று நீங்க சொன்னால், ஜுமல் என்றது ஒரு தொகை. ஒரு தொகைக்கு நாங்க ஜுமல் என்று சொல்லுவோம். அப்ப வைத்தியர் அப்படி வந்தால் தொகை என்ற அர்த்தம் மின் வரணும். இங்க மின் மேல இல்ல, அலாவும் இலாவும் பாவும் தான் இருக்கு. ஒரு தொகை சம்மாவை பரிசோதித்தார். ஒரு தொகை ஃபஹஸத் தபீபு ஜுமலம் மினஸ் சம்மாஅ, ஒரு தொகை சம்மாவை தபீபு பரிசோதித்தார் அப்படி என்று சொல்லி என்ன சொல்ல வேண்டி வரும். அப்படி அல்ல. அப்ப இது இந்த இடத்துல ஏதோ ஒரு பிழை ஒன்று நடந்திருக்கு, எழுத்து அச்சு பிழை ஒன்று நடந்திருக்குது. அப்ப இந்த இடத்துல நாங்க இந்த ஜமாலன் என்று இந்த ஒரு ஆளாக இதை வச்சுக்கொள்ளலாம். தபீப் ஃபஹஸத் தபீபு ஜமாலன், ஒரு ஜமாலை தபீப் பரிசோதித்தார். பிஸ் சம்மாவை கொண்டு பரிசோதனை செய்தார். طيب அடுத்தால் ஃபவாஸ். இல்ல ஒரு அந்த சிஸ்டர். خرجت من المستشفى. خرجت من المستشفى. அப்ப خرج என்றது வெளியேறினேன், நான் வெளியேறினேன். அப்ப நான் வெளியேறினேன் இந்த இடத்துல ஃபீ பொருத்தம் இல்லை. முஸ்தஷ்வாக்குள்ள போன முஸ்தஷ்வாக்குள்ளே நான் முஸ்தஷ்வாவிலே இருக்கிறேன்டா ஃபீ வரும். அனஃபில் முஸ்தஷ்வா. ரைட். பாவும் சரி வராது. ரைட். பாவும் சரி வராது. முஸ்தஷ்வாவை கொண்டு அப்படின்ற அர்த்தம் பொருந்தில்லை. நாங்கள் இந்த இடத்துல மின் தான் சரி. ஹரஜ்து மினல் முஸ்தஷ்வா, முஸ்தஷ்வாவில் இருந்து வெளியேறினேன். ரைட். இப்ப
اسمع وردد واكتب في دفترك. استمع عندنا سوي مடு وردد திரும்பவும் சொல் واكتب في دفترك பிறகு உன்னுடைய காப்பியில எழுது நோட்ல எழுது. இப்போ பாருங்க, இப்போ நீங்க 3 வேளை இந்த இடத்துல செய்யணும். இப்போ நான் சொல்லும் பொழுது நீங்க கேட்டுட்டு இருக்கணும், பிறகு நீங்க அதை திரும்ப சொல்லணும், திரும்ப உங்களோட தஃப்தர்ல அதை எழுதணும். ரைட், 3 வேளை இதுல நடக்கணும். ரைட், இப்போ நான் முதலாவது இந்த இதை வாசிக்கும் பொழுது எனக்கு பிறகு நீங்க எனக்கு பின்னால வாசிங்க. சரியா? யஃப்ஹசு தபீபுல் மரீத. யஃப்ஹசு தபீபுல் மரீத. சொல்லுங்க பாப்போம். يسحف الطبيب يفحص يفحص الطبيب المريض. يفحص الطبيب يفحص الطبيب المريض. يمسك الطبيب السماعة. يفحص என்றால் உங்களுக்கு தெரியும், பரிசோதனை செய்கிறார், நோயாளியை வைத்தியர் பரிசோதனை. يمسك الطبيب السماعة. طبيب சம்மாவை என்ன செய்கிறார்? பிடிக்கிறார். யும்சிக்கு அம்சக யும்சிக்கு என்றா பிடிக்கிறது தானே. யும்சிக்கு الطبيب السماعة. சொல்லுங்க. طيب يتناول المريض الدواء. يتناول المريض الدواء. يتناول என்றால் உங்களுக்கு தெரியும், தனாவல யதனாவல் என்றால் எடுக்கிறது, உட்கொள்றது. அது குடிக்கலாம் அல்லது சாப்பிடலாம், எதுவும் உட்கொள்றது நாங்கள் சொல்லலாம் தனாவல். يتناول المريض الدواء. நோயாளி தவாவை என்ன செய்கிறார்? உட்கொள்கிறார், மருந்தை உட்கொள்கிறார். طيب சொல்லுங்க. يتناول طيب يتناول المريض الدواء. ينام المريض على السرير. ينام المريض على السرير. நோயாளி கட்டில்ல என்ன செய்றார்? தூங்குறார். ينام المريض على السرير. சொல்லுங்க. ينام المريض على السرير. نام ينام தூங்கினான் தூங்குவான். ينام المريض على السرير தூங்குகிறான். التدريب الثالث. أدخل الكلمات التالية في جمل مفيدة. أدخل الكلمات التالية في جمل مفيدة. இந்த கலிமாக்களை பயனுள்ள ஜும்லாக்கள்ல வாக்கியங்களை நீங்க நுழைவிக்க சொல்லியிருக்குது. அதாவது இந்த கலிமாக்களை வச்சு நீங்க ஒரு வாக்கியம் உருவாக்கணும். முதலாவது கலிமா யஃப்ஹசு. யார் இதை வச்சு ஒரு வாக்கியம் சொல்றீங்க? ஃபாஸ் பிரதர் சொல்லுங்க. يفحص الطبيب المريض. نعم أحسنت. يفحص الطبيب المريض. يفحص الطبيب المريض. نعم. ரெண்டாவது யார் வாரீங்க? الطبيب. سنسيدة أستاذ. سنسيدة. هذا الطبيب مشهور. هذا الطبيب مشهور. இந்த வைத்தியர் பிரபல்யமானவர், famous. هذا الطبيب مشهور. طيب الثالث. خير سيستر. نعم تفضلي. أشعر بألم في عيني. أشعر بألم في عيني. أشعر بألم في عيني. ரைட், அஹ்சன்ட். வேற யார் வரீங்க? நாலாவது. என்னுடைய கண்ணிலே நான் வலியை உணர்கிறேன். ஜுகாம் என்றால் தெரியும் தானே என்ன? خير النساء. نعم تفضل. خير النساء. زكام وحمى خفيفة. அப்படி என்றா காய்ச்சலும் வசனம் இல்லையா? அது நீங்க 2 சொல் சொல்லியிருக்கீங்க, ஆனா அது முழுமையான வசனம் ஆகல. திரும்ப சொல்லுங்க. ஓகே ஸ்டார்ஸ். ஒரு அர்த்தமுள்ள வசனம். இப்ப நீங்க என்ன இவங்க என்ன சொன்னாங்கண்டா, ஜுமல் முஃபீதா. ஜுமலுன் முஃபீதாண்டா பயனுள்ள முழுமையான அர்த்தத்தை தரக்கூடிய வாக்கியம். வாக்கியம் என்றாலே முழுமை அர்த்தம் தரணும். உனக்கு காய்ச்சலும் அல்லது எனக்கு காய்ச்சலும்
இந்த ஜுகாமும் இருக்குதுன்னு எப்படி சொல்லுவீங்க உதாரணம்? بك زكام وحمى خفيفة. أحسنتي. بك زكام وحمى خفيفة. بك زكام وحمى خفيفة. طيب أحسنتي. التدريب الرابع استمع. نعم சொல்லுங்க. உஸ்தாத் அஷ்உரு ஜுகாமு அப்படி சொல்லலாமா உஸ்தாத்? அஷ்உரு என்றது வந்து உணர்றது ஒருத்தர். ஜுகாம் சளின்றது வந்து அது உணர்வுன்றதை விட அது வெளிப்படையாக தெரியுது ஒரு விஷயம்ங்கிறதுனால பி என்னிலே ஜுகாம் இருக்கிறது என்று நான் சொல்லலாம். அஷ்உருன்னு சொல்லலாம், அவளுக்கு வெளிப்படையாக விளங்குது இல்லை, ஆனால் ஜுகாம் உள்ளுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நீங்க அஷ்உரு பிஸ்ஸுகாம் என்ற மாதிரி சொன்னா பிழை இல்லை. சரியா? வேற அடுத்ததுக்கு நாம போவோம். இஸ்தமி வரத்தித் வக்துப். வக்துப் ஃபீ தஃப்தரிக். எழுத்து பிழைகள் இருக்குது. சரியா? அதே மாதிரி தான் பாருங்க. யஃப்ஹசு தபீபுல் மரீத். நாங்கள் இது ஏற்கனவே சொன்னோம் தானே. யும்சிகு தபீபு ஸம்மாஅ. யதனாவலுல் மரீது தவா. யனாமுல் மரீது அலா ஸரீர். மேலதிகமா இந்த 5வது 6வது 7வது இருக்குது. யஹ்ருஜுல் மரீது மினல் முஸ்தஷ்ஃபா. யஹ்ருஜுல் மரீது மினல் முஸ்தஷ்ஃபா. சொல்லுங்க. يخرج المريض من المستشفى. طيب مريض நோயாளி வைத்தியசாலையிலிருந்து வெளியேறுகிறார். யஷ்உருல் மரீது பில் ஹும்மா. நோயாளி காய்ச்சலை உணர்கிறார். யஷ்உருல் மரீது பில் ஹும்மா. சொல்லுங்க பாப்போம். يشعر المريض بحمى. بالحمى. يجلس الطبيب في مكتبه. يجلس الطبيب في مكتبه. வைத்தியர் அவருடைய ஆபீஸில், அவருடைய ஆபீஸ், அதாவது அவருடைய என்ன சொல்லலாம் தமிழ்ல, மக்தபுக்கு என்ன சொல்றது? அறை. இங்க நாட்டம் வந்து அறை. அறை என்றால் அந்த ஆபீஸ்ன்னு சொல்வீங்க தானே. யஜ்லிசு தபீபு ஃபீ மக்தபிஹி. அவருடைய அந்த பணிமனையில் அவர் என்ன செய்கிறார்? உட்காருகிறார். அலுவலகத்தில், காரியாலயத்தில். யஜ்லிசு தபீபு ஃபீ மக்தபிஹி. சொல்லுங்க. يجلس الطبيب في مكتبه. يجلس الطبيب في مكتبه. في مكتبه தானே. அப்ப நாங்க في مكتبه நிறுத்தலாம். ரைட். இப்ப நாங்க இந்த வாசனங்கள் எல்லாம் எங்களுக்கு சில சொற்கள் புதுசா இருக்கும். ஆனா நாங்க அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அது எங்களுக்கு பழசாக என்ன செஞ்சிடும்? மாறிடும். ரைட். நிறைய சொற்கள் ஒரே நேரத்துல புதுசா வருது, அதனால எங்களுக்கு கஷ்டமா இருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சிங்கண்டா உங்களால அரபு மொழி என்ன செய்யலாம் போகும், படிக்க இல்லாம போகும். எந்த மொழியும் தான் நிறைய சொற்கள் வந்தாலும் நீங்க அதுல 20% விளங்கினாலும் பரவாயில்லை. காலப்போக்கில் அடுத்ததெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? விளங்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு சொல் புதுசா இருக்கும். நீங்க அது 5வது முறை கேட்கும் பொழுது, இன்னொரு 5வது முறை வரும் பொழுது அது உங்களுக்கு பழைய சொல்லாக மாறிடும். ரைட். இப்போ நீங்க அப்படி யோசிக்கக்கூடாது. துருசுலுகால வார சொல் மட்டும்தான் எங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்க யோசிச்சிங்கன்னா நீங்க அரபு சரியாக என்ன செய்ய உங்களுக்கு தபீர் பண்ணலாம் போகும். ஒரு விஷயத்த உங்களோட கருத்தை, உங்களுக்குள்ள இருக்கிறக்கூடிய கருத்தை உங்களுக்கு வெளியில சொல்லலாம் போகும். அதுதான் தபீரண்டா, எழுத்திலேயோ அல்லது பேச்சிலேயோ. அப்ப அதுக்கு தான் நாங்க இந்த சொற்கள் புழக்கத்தில் உள்ள சொற்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம். ரைட். தத்ரீபுல் ஹாமிஸ். 5வது தத்ரீப் போலாம். ரைட். أعطي لكل عبارة رقم الكلمة التي تناسبها كما في المثال. பாருங்க, உதாரணத்துல இருக்கிற மாதிரி என்ன செய்யணும் என்றால், இங்க சில இபாராக்கள் தந்திக்கிறாங்க. இபாராண்டா வார்த்தை பிரயோகம். இபாரான்றது வந்து வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு தரப்பட்டி. அதுக்கு பொருத்தமான கலிமாக்கள், சொற்கள் இங்க இருக்குது. கலிமாண்டா சொல் தானே, இபாராண்டா வார்த்தை பிரயோகம். அப்ப பொருத்தமான சொற்கள் முன்னால் இருக்கு. அதுக்கு நம்பர் இட்டிருக்கிறான். ரைட்.
இப்போ பாருங்க அஸ்ஸுதாங்கிறது முதலாவது உதாரணத்தை பாருங்க. அஸ்ஸுதா தலைவலி. சுதாவுக்கு முதலாவது நம்பர். அதுக்கு பொருத்தமான இபாரா இது. இங்க இபாரா வந்து அலமுன் ஃபிர் ரஅஸ், தலையிலே ஒரு வலி, நோவு. அலம் என்ற வலி, நோவு. அலமுன் ஃபிர் ரஅஸ், அப்ப இதுதான் அதுக்கு பொருத்தமான நம்பர். ரைட், ரகம். அடுத்தது இப்ப நாங்க பார்ப்போம். ரெண்டாவதுக்கு பொருத்தமான இபாரா யாரு சொல்ல வாரீங்க? கைருநிசா சொல்றேன். நாம் தஃபதலி. ரெண்டாவது வந்து அல் மக்ஸ். அது வந்து அல் மக்ஸ் வந்து அலம் ஃபில் பத்ன். நாம் அல் மக்ஸு அலமுன் ஃபில் பத்ன். அல் மக்ஸு அலமுன் ஃபில் பத்ன். வயிற்று வலிக்கு தான் நாங்க மக்ஸ் சொல்றோம். ரைட், அஹ்சன்தி. மூன்றாவது யார் வாரீங்க? ரமதான் ஃபாத்திமா. الطبيب يفحص ويكتب الدواء. نعم أحسنت. الطبيب يفحص ويكتب الدواء. வைத்தியர் பரிசோதிப்பார், மருந்து எழுதுவார். தானே, மருந்தை எழுதுவார். الطبيب يفحص ويكتب الدواء. طيب நாலாவது யார் வாரீங்க? سنسيدة أستاذ. نعم تفضلي. مكان وجود. تفضلي. الصيدلي يجهز الدواء. أحسنتي. الصيدلي. صيدلي என்றா pharmacist தானே. தமிழ்ல என்ன சொல்றது சைதலிக்கு? மருந்தகம். மருந்தகம் என்றா சைதலியா. இது சைதலி என்றால் பார்மசில மருந்து கொடுக்கிறவர் தானே, பார்மசிஸ்ட். பார்மசிஸ்டுக்கு என்ன சொல்றது அரபுல? சைதலி. சைதலியா என்றாதான் பார்மசி. طيب الصيدلي يجهز الدواء. جهز يجهز என்றா தயார்படுத்துறது. வைத்தியர் எழுதுவாரு, அதை தயார்படுத்தி கொடுக்கிறது யாரு? சைதலி. الصيدلي يجهز الدواء. الصيدلي يجهز الدواء. جهز الطعام ன்னு சொல்லலாம். يجهز الطعام, ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு? உணவை தயார் செய்கிறார். يجهز الطعام. جهز என்றால் தயார்படுத்துதல். طيب الصيدلي يجهز الدواء. உணவை தயார்படுத்துவார். ரைட். خمسة. من يجيب؟ نعم تفضلي. الممرض يساعد الطبيب. الممرض يساعد الطبيب. أحسنت. الممرض. الممرض عند எங்களுக்கு தெரியும் யாரு? நர்ஸ். நர்ஸ் தானே, தாதி. இங்க முமர்ரித். முமர்ரிதா என்றால் பெண், முமர்ரிதா என்றால் ஆண் தானே. அல் முமர்ரித். யுசாஇது الطبيب. சாஅத யுசாஇது என்றால் உதவி செய்கிறது. வைத்தியருக்கு உதவி செய்கிறது யாரு? உதவியாக இருப்பவர் முமர்ரித். அல் முமர்ரிது யுசாஇது. யுசாஇது الطبيب. طيب 6. فواز. نعم فواز تفضل. الدواء شراب وأقراص وحقن. وحقن தானே. الدواء மருந்துன்றது ஷராப். சிரப் தானே, குடிக்கிற ஏதாவது உண்டாயிருக்கும். ஷராப் என்றா குடிபானம். குடிபானது இங்க வந்து என்ன சொல்லலாம் நாங்க மருத்துவத்துல? ஷராப்ன்றது குடிக்கிற மருந்து. டானின். தமிழ்நாட்டுல டானிக்னு சொல்றீங்க தானே. ஷராப். அக்ராஸ். அக்ராஸ் மாத்திரைகள். குர்சுன் அக்ராஸ். குர்சுட ஜம்முதான் அக்ராஸ், மாத்திரைகள். வஹுகன். ஹுகன்டா ஹுக்னா. ஹுக்னாண்டா ஊசி, இன்ஜெக்ஷன். ரைட், இதான் மருந்துன்றது. அத்தவாஉ ஷராபுன் வஅக்ராசுன் وحقن. الدواء شراب وأقراص وحقن. طيب 7. الدواء شراب وأقراص. الدواء என்றால் மருந்து தானே. மருந்து 3 வகையில இருக்குது. அதான் நீங்க சொல்லி இருக்கிறோம். ஒன்று ஷராபாக இருக்கும்.
മറുതുണ്ട് ഇതായിരിക്കും തിരവമായിരിക്കും കുടിക്കുന്നത് ഉണ്ടായിരിക്കും. ഷറാബണ്ട കുടിപാനം തന്നെ. குர்ஆன்ல ஷராபன் வந்தால் குடிபானம் தானே. ரைட். இங்க வந்து ஷராபன்ற வந்து சிறப்புக்கு சொல்றது. தானிகா. ரைட். வஅக்ராஸ். அக்ராஸ்னா மாத்திரைகள், டேப்லெட்ஸ். வஹுகன். ஹுகன் அப்படின்னு சொல்றது வந்து இன்ஜெக்ஷன். ஹுக்னா அட ஜமு தான் ஹுகன். طيب அடுத்தது கடைசி யார் சொல்ல வரீங்க? சபா. أحمد. அஹ்மத். الصيدلية مكان وجود الدواء. طيب الصيدلية مكان وجود الدواء. أحسنتي. صيدلية فارماسي. அப்ப صيدلي வேற, صيدلية-ங்கிறது வேற. الصيدلية مكان وجود الدواء. மருந்து இருக்கக்கூடிய இடம். மக்கான்டா இடம், உஜூதண்டா இருப்பு, தவாண்டா மருந்து. மருந்து இருக்கக்கூடிய இடம் தான் صيدلية. الصيدلية مكان وجود الدواء. ரைட். அடுத்தது التدريب السادس. تخير من همزة ما يناسب الباء ثم اكتب الجملة صحيحة في دفترك. இங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு இபாராக்கள் தந்திருக்கிறாங்க. அதுல நீங்க ரெண்டையும் கோட் அடிச்சு இணைக்கிற மாதிரி என்ன செய்யணும்? இந்த பக்கம் உள்ள முதலாவது யகீசு தபீப், அதுக்கு பொருத்தமான வார்த்தை ரெண்டு பாவு லிஸ்ட்ல இருந்து தெரிவு செய்யணும். யார் முதலாவது வாரீங்க? குயிக்கா முடிச்சிருவோம். نعم تفضلي. يقيس الطبيب درجة الحرارة. نعم أحسنتي. يقيس الطبيب வைத்தியர் என்ன செய்கிறார்? அளவிடுகிறார். درجة الحرارة, அதாவது சூட்டுடைய நோயாளியில எந்த அளவு சூடு இருக்கின்றது அவருடைய அந்த தெர்மோமீட்டரால என்ன மானி அது? வெப்பமானியால் என்ன செய்கிறார்? தெர்மோமீட்டரால அளவிட்டுகிறார். யகீசு தபீபு தரஜத்தல் ஹராரா. இப்ப அங்க வெப்பமானியன் வந்து இல்ல, இங்க என்ன வந்திருக்கா? யகீசு தபீபு தரஜத்தல் ஹராரா, சூட்டுடைய தரஜா. தரஜாண்டா அளவு தானே, எந்த அளவு இருக்குது என்ற அந்த தரஜாவை அளவிடுகிறார். காச யகீசு என்ற அளவிடுறது. ரைட். அடுத்தது ரெண்டாவது யார் சொல்ல வரீங்க? خيرالنساء. يفحص الطبيب المريض بالسماعة. نعم يفحص الطبيب المريض بالسماعة. என்ன அர்த்தம் خيرالنساء? அதாவது வைத்தியர் நோயாளியை அந்த டெலஸ்கோப் கொண்டு செய்கிறார், சோதனை செய்கிறார். ஸ்டெத்தோஸ்கோப். ரைட். அதை கொண்டு என்ன செய்கிறார்? பரிசோதனை செய்கிறார். ரைட். அடுத்த மூணாவது யாரு? نعم تفضل. يكتب الطبيب الدواء. يكتب الطبيب الدواء. أحسنت. அடுத்தால் யாரு? جوانا. جوانا. يقول الطبيب شفاء من الله. نعم يقول الطبيب, طبيب சொல்கிறார், الشفاء من الله, நிவாரணம் அல்லாஹ்விடம் இருந்து. இந்த தபீப் மருந்து தான் கொடுக்கலாம், அது கார சபப். குணமாக்குறது யார்? அல்லாஹ். ஷிஃபா, الشفاء من الله. طيب الشفاء من الله. طيب அடுத்தது யார் சொல்றீங்க? சஞ்சிதா. يشعر المريض بالحمى. نعم يشعر المريض بالحمى, நோயாளி காய்ச்சலை உணர்கிறார். அஹ்சன்த். அடுத்தால் இன்னொருத்தர் நஸ்ரின் பானு. يذهب المريض إلى المستشفى للعلاج. يذهب المريض إلى المستشفى للعلاج. أحسنت. என்ன அர்த்தம்? للعلاج, நோயாளி வைத்தியசாலைக்கு போகிறார். எதற்காக? للعلاج, நிவாரணத்துக்காகவா? சிகிச்சைக்காக. علاج சிகிச்சை. ஷிஃபாண்டா நிவாரணம். طيب அடுத்தால் யாரு? ட்ரீட்மெண்ட், அதாவது ட்ரீட்மெண்ட் للعلاج. அடுத்தால் சொல்லுங்க மாஹத், சொல்லுங்க. يحضر الصيدلي الأقصار والشراب والحقن. حقن. شدة إلا قافك شدة إلا والحقن.
يحضر الصيدلي الأقراص والشراب والحقن. يحضر என்றால் கொண்டு வருகிறார். யுஹத்திரு யுஜஹிசு என்ற தயாரிக்கிறார். யுஹ்திரு என்ற கொண்டு வாரது. அஹ்தர யுஹ்திரு என்ற கொண்டு வாரது. யுஹ்திரு ஸைதலியு சைதலியுல் அக்ராஸ், அக்ராஸ் என மாத்திரைகள், ஷராப் என்ற சிரப், ஹுகன்ங்கிறது இன்ஜெக்ஷன். ஹைர். அப்போ நாங்கள் இதோட பாடத்தை முடிச்சுக்கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். எங்களோட நேரம் முடிவடைஞ்சு விட்டது. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.